கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பத்து கட்டளைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே முதலாவது கட்டளை, உன்னை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்கிற கட்டளை. ஏன் தேவன் என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னார் என்பதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் ஆவியாயிருக்கிறார், கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், கர்த்தர் தன்னில் தானே நிறைவுள்ளவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். இப்பொழுது நாம் கர்த்தர் பரிசுத்தர் என்கிறதை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். பழைய ஏற்பாட்டிலே பரிசுத்தம் என்கிற வார்த்தைக்கு காடேஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது. காடேஸ் என்று சொன்னால் பிரித்து வைத்தல் அல்லது தனித்திருத்தல், தனித்துவம் வாய்ந்தது என்பது பொருள். தேவன் நிற்கும் இடம் பரிசுத்தமானது. அவர் தெரிந்து கொண்ட ஜாதியான ஜனங்களானது பரிசுத்த ஜாதி. அவர் 7ஆம் நாளை பரிசுத்தமாக்கி அந்த நாளை பரிசுத்த நாள் என்று சொன்னார். அவருக்கு கொடுக்கும் காணிக்கையானது பரிசுத்தமாயிருக்கிறது. அவருக்கு ஆராதனை செய்யக்கூடிய ஆசாரியர்கள் அணியக்கூடிய வஸ்திரமானது பரிசுத்த வஸ்திரம். தேவன் தெரிந்து கொண்டு அழைத்து ரட்சித்த மக்கள் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இரண்டாவதாக, கடவுளுடைய பரிசுத்தம் என்பதனுடைய மேன்மை, அது மாறாதது, தண்ணீரை உடையது. ஒரு காலமும் அவருடைய இயற்பண்பு மாறுவதில்லை, அவருடைய திட்டங்கள் மாறுவதில்லை, அவருடைய வாக்குறுதி மாறுவதில்லை, அவருடைய பயமுறுத்தல்களும் மாறுவதில்லை. கடவுளின் நீதி ஒரு பரிசுத்த நீதியாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து வந்தோம். சேனைகளின் கர்த்தர் நியாய தீர்ப்பில் உயர்ந்து பரிசுத்தமுள்ள தேவன் நீதியில் பரிசுத்தராய் இருக்கிறார். அவருடைய ஞானம் பரிசுத்த ஞானமாய் இருக்கிறது என்று பார்த்தோம். அவருடைய வல்லமை ஒரு பரிசுத்த வல்லமையாய் இருக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் காணவிருப்பது, இப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள ஆண்டவர், பரிசுத்தமுள்ள தேவன், பரிசுத்தர் 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 என்று மும்மடங்காக தன்னுடைய பரிசுத்தத்தை அங்கே மிகைப்படுத்தி காட்டப்பட்டுள்ள அந்த தேவன், இப்பேற்பட்ட பரிசுத்தமுள்ள தேவன் ஒரு பரிசுத்தமுள்ள ஜன கூட்டத்தையே தனக்கு ஜனங்களாக கொண்டிருக்க வேண்டும். ஒரு பரிசுத்தமுள்ள கடவுள் ஒரு பரிசுத்தமுள்ள மக்கள் கூட்டத்தையே பெற்றிருக்க வேண்டும். பரிசுத்தமில்லாத மக்கள் கூட்டத்திலே தேவன் அவர் இடைப்படுவதில்லை, செயல்படுவதில்லை, அவர்களோடு உறவு கொள்வதில்லை. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. லேவியராகமம் 11:45 உங்களை அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட பண்ணின கர்த்தர் நான் பரிசுத்தராகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் எழுதியிருக்கிறார். கடவுளை போலவே தம்முடைய மக்களும் அவருடைய நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ வேண்டும், இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். கடவுளுடைய மக்களின் பரிசுத்தத்தை 2 வகையிலே நாம் புரிந்து கொள்ளலாம். 1, முதல் நிலை கருத்து. உபாகமம் நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே, உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தனக்கு சொந்தமாய் இருக்க தெரிந்து கொண்டார். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும்
உம்மை தனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள், பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தனக்கு சொந்த ஜனமாய் இருக்கும்படிக்கு தெரிந்து கொண்டார். தேவன் தனக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்ட ஜனங்கள் யாரும் பரிசுத்தர்கள். தம்முடைய மக்களாக இருப்பதற்கு கடவுள் அவர்களை தெரிந்தெடுத்ததினால் கடவுளின் மற்ற எல்லா மக்களையும் விட, அதாவது மற்ற மக்களிடத்திலிருந்து பிரிந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். காடேஸ் என்பதற்கு பொருள் என்ன? பிரிவு, பிரிந்திருத்தல். அதையே இங்கு சொல்லப்படுகிறது. தம்முடைய மக்களாக இருப்பதற்கு கடவுள் அவர்களை தெரிந்தெடுத்ததினால் கடவுளின் மக்கள் மற்ற எல்லா மக்களிடத்தில் இருந்தும் பிரிந்திருக்கிறார்கள். தங்களுடைய வாழும் வழிமுறையிலே அவர்கள் பிரிந்திருக்கிறார்கள். தேவனை போல நடப்பதற்கு பிரிந்திருக்கிறார்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனங்களை கவனிக்கவும். இதில் உள்ள எல்லா வினை சொற்களும் இறந்த காலத்தில் இருக்கின்றன. ஏற்கனவே அவர்களுக்குள் நடந்த காரியங்கள் நிகழ்ந்து விட்டன என்று சொல்லுகிறது. 6:11 உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் யாவரும் கழுவப்பட்டிருக்கிறார்கள். எதனாலே? தேவனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே அவர்கள் பாவங்கள் கழுவப்பட்டிருக்கிறது, பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 3 வினை சொற்களும் கடந்த காலத்தில் இருக்கிறது. இது இனத்தின் பரிசுத்தம். என்னது? இதற்கு பெயர், முதல் நிலை கருத்துக்கு என்ன பெயர்? இனத்தின் பரிசுத்தம். தேவன் ஒரு இனத்தில் இருந்து அந்த பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலிருந்து நம்மை தெரிந்தெடுத்து ஒரு ஜனக்கூட்டமாக, பரிசுத்த ஜனக்கூட்டமாக, பிரிந்திருக்கிற மக்களாக தெரிந்தெடுத்து அழைத்திருக்கிறாரே, இது இனத்தின் பரிசுத்தம். தேவன் தெரிந்து கொண்டதினால் நாம் பிரிந்திருக்கிறோம், இனத்தில் இருந்து பிரிந்திருக்கிறோம். எனவே இது இனத்தின் பரிசுத்தம். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது, யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமா உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை கர்த்தரை தரிசிப்பதில்லையே. பரிசுத்தம் இல்லை என்றால் கர்த்தரை தரிசிக்க முடியாது. பரிசுத்தமாய் இருந்தால் கர்த்தரை தரிசிப்போம். பரிசுத்தம் இல்லைன்னா யார் தரிசிப்போம்? சாத்தான. நீங்க யாரை தரிசிக்க போறீங்க அப்படிங்கிறத வேத வசனத்தை வைத்து ஆராய்ந்திருப்பார். 2ஆம் நிலை கருத்து. முதல் நிலை கருத்து, ஒரு இனத்திலிருந்து தேவன் நம்மை தெரிந்தெடுத்ததினாலே அது இனத்தின் பரிசுத்தம். இனத்திலிருந்து பிரிந்து தேவனுக்கென்று வாழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். எனவே இவை இனத்தின் பரிசுத்தம். 2ஆம் நிலை கருத்து, கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பாவத்திற்கு விலகி வாழ முயற்சிக்கும் போது அவர்கள் உண்மையாகவே பரிசுத்தமாயிருக்கிறார்கள். இத்தகைய கடவுளுடைய மக்களின் உண்மையான பரிசுத்தத்தின் அழகை அவர்களுடைய வாழ்க்கையில் காணக்கூடும். இது குணத்தின் பரிசுத்தம். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்படி நாம் வாழ முயற்சிக்கும் பொழுது நம்முடைய குணங்கள் மாறுகிறது, நம்முடைய குணத்திலே மாற்றம் ஏற்படுகிறது. இது குணத்தின் பரிசுத்தம். ஒரு நபரின் வாழ்க்கையில் காணக்கூடிய இந்த உண்மையான பரிசுத்தத்தின் சான்றுகள் இல்லாவிட்டால்
அதாவது இரண்டாம் நிலை பரிசுத்தம். முதல் நிலை பரிசுத்தம் இனத்தின் பரிசுத்தம், இனத்திலிருந்து தெரிந்தெடுக்கப்படுதல். இரண்டாம் நிலை அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து குணம் மாறும்போது அது குணத்தின் பரிசுத்தம். ஒரு நபரின் வாழ்க்கையில் காணக்கூடிய உண்மையான பரிசுத்தத்தின் சான்றுகள் இல்லாவிட்டால், இந்த குணத்தின் பரிசுத்தத்தின் சான்றுகள் இல்லாவிட்டால் சார்ந்திருக்கிற இரண்டாம் நிலை பரிசுத்தம், அவனை கடவுள் தெரிந்து கொண்டார் என்ற முதல் நிலை பரிசுத்தத்திற்கு சான்றுகள் இல்லை. உன்னுடைய குணத்திலே மாற்றம் இல்லை என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய நீ மனதற்றவனாய் இருப்பீர் என்று சொன்னால், தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய மறுப்பீர் என்று சொன்னால், உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். ஒரு இனத்தின் பரிசுத்தம் உன்னிடத்தில் தேவன் இல்லை, தேவன் தெரிந்து கொள்ளவில்லை என்றார். நாம் பார்த்தது நான்காவது காரியம். இப்பொழுது ஐந்தாவது காரியமாக, கடவுள் பரிசுத்தர் என்பதை எவ்விதம் நமக்கு காண்பிக்கிறார். கடவுள் பரிசுத்தர் என்பதை எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையை நமக்கு காண்பிக்கிறார் என்பதை குறித்து பார்க்கவிருக்கிறார். மற்ற படைப்பீர்களோடு கடவுள் தொடர்பு கொள்ளும் போது எப்பொழுதும் அழகாயிருக்கும் பரிசுத்தம் இரண்டு முறைகளிலே அது வெளிப்படுகிறது. ஒன்று, அவர் கடவுளாய் இருப்பதினால் மற்ற அனைவரும் தமக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று எதிர்பார்க்கும் உரிமை அவருக்கு உண்டு. எல்லா உயிர்களும் அவரால் படைக்கப்பட்டதினாலே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்கிற உரிமை அவருக்கு உண்டு. நாம் யாவரும், இந்த அண்ட சராசரங்களும் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற உரிமை அவருக்கு இருக்கிறது. அவருடைய கட்டளைகள் எப்பொழுதும் நேர்மையாக இருக்கின்றன. அதுவே கடவுளின் கட்டளைகள் அவருடைய இன்றியமையாத பரிசுத்தத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று அர்த்தம். அவருடைய கட்டளைகள் யாவும் நேர்மையாக இருக்கிறது என்றால் அவருடைய கட்டளைகள் யாவும் அவருடைய பரிசுத்தத்தில் இருந்து வெளிப்படுகிறது என்று அர்த்தம். ஆகவே கடவுளின் கட்டளைகள் அவருடைய இன்றியமையாத பரிசுத்தத்தில் இருந்து வெளிப்படும் ஒரு குறியீடாக இருக்கிறது. அவைகள் அவருடைய பரிசுத்த தன்மைக்கு பொருந்துகின்றன. அவைகள் யாவும் நீதி இன்னது என்று, நேர்மை இன்னது என்று நமக்கு போதிக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தில் இருந்து வெளிப்படும் கட்டளைகள் யாவும் நீதி இன்னது என்றும் நேர்மை இன்னது என்றும் நமக்கு போதிக்கிறது. சங்கீதம் 145:17, கர்த்தர் தமது வழிகளில் எல்லாம் நீதியுள்ளவரும் தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவருமாய் இருக்கிறார். தம்முடைய வழிகளில் நீதியுள்ளவரும் கிரியைகளில் கிருபை இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். தம்முடைய கிரியைகளில் தேவன் நீதியுள்ளவராய் இருக்கிறார். கடவுளின் பரிசுத்தம் அவருடைய கட்டளைகளின் மூலமாய் வெளிப்படும் போது அவருடைய நேர்மை என்று அழைக்கப்படுகிறது. கர்த்தருடைய கட்டளை பரிசுத்த தன்மையிலிருந்து வெளிப்படுகிறதுனால் அவைகள் யாவும் நேர்மை என்று அழைக்கப்படுகிறது. நேர்மை என்றால் இது கடவுள் தம்முடைய நிலையிலும், his standard, அவருடைய நிலையிலும் அவருடைய செயல்களிலும் நேர்மையானவர் என்பதை தெரிவிக்கிற அவருடைய தனி சிறப்பான பண்பாகும். அவருடைய தன்மையிலும் அவருடைய செயல்களிலும் வெளிப்படுகிற நேர்மையானது என்பதை அந்த கட்டளைகள் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக, கடவுளுடைய கட்டளைகள் நேர்மையாக இருப்பதினால் அவைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவமாய் இருக்க வேண்டும்.
கர்த்தருடைய கட்டளைகள் யாவும் நேர்மையாக இருக்கிறதினால் அதற்கு கீழ்ப்படியாமல் இருப்பது பாவமாய் இருக்க வேண்டும். ஆகையால் கடவுளின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது தண்டனை பெறுவதற்கு தகுதியாய் இருக்கிறது. கடவுளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது தண்டனை பெறுவதற்கு தகுதியானது. எந்த விதத்திலும் அது இரக்கம் பெறுவதற்கு சாத்தியக்கூறே இல்லாததாய் இருக்கிறது. ஆகையால் கடவுளுடைய தண்டனைகள் பாவத்தின் மீதான அவருடைய பெரும் வெறுப்பை காட்டுகிறது. கடவுளுடைய தண்டனைகள் பாவத்தின் மீதான அவருடைய தண்டனை, கொடுக்கக்கூடிய தண்டனையானது பாவத்தின் மீது எந்த அளவு வெறுப்பை காட்டுகிறார் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. இதுவும் அவருடைய இன்றியமையாத பரிசுத்தத்தை தெரிவிக்கும் இன்னொரு குறியீடாக இருக்கிறது. பாவத்தின் மீது பெரும் வெறுப்பை காட்டுவது அவருடைய பரிசுத்தத்தின் இன்னொரு குறியீடாக இருக்கிறது. கடவுளுக்கு கீழ்ப்படிய தவறுதல் கடவுளுடைய பரிசுத்தத்துக்கு நேர்முக அவமதிப்பாக இருக்கிறது. டைரக்டா கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது நேருக்கு நேராக அவரை எதிர்த்து நிற்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆகையால் அது தவறாகவே இருந்து தண்டனைக்கு உரியதாக இருக்கிறது. தவறுதல் என்பது எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது என்பதை கடவுளுடைய தண்டனை நமக்கு, அவருடைய நியாய தீர்ப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று சொல்கிறார். நியாய தீர்ப்பிலே இது நடக்க போகிறது. ஒரு நிலையை தேவன் எடுத்துக்காட்டாக முன்னே நமக்கு சொல்லி இருக்கிறார். ஒரு விஷயம் யோசித்து பாருங்கள். இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, ஒருவேளை நீங்கள் இடது பக்கத்தில் நிற்பவர்களாய் இருந்தால் உங்கள் பதட்டமான ஒரு சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அந்த இடத்திலே உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். எனவேதான் தேவன் பாவத்தை வெறுக்கிறவராக இருக்கிறார் என்பதை முற்றும் முடிய நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளுண்டு போயின. இது இரண்டாம் மரணம். மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளுண்டு போயின. இது இரண்டாம் மரணம். வெளிப்படுத்தின விசேஷம் 20, 14 மற்றும் 15. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அங்கு ஜீவ நியாய தீர்ப்பிலே போய் நிற்கும் பொழுது உங்களுடைய பெயர் அங்கே ஜீவ புஸ்தகத்திலே இல்லை என்று சொன்னார். உங்களுடைய பத்தட்டிக் கண்டிஷன், பதட்டமான சூழ்நிலை என்ன யோசித்து. கர்த்தர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள் என்று தேவன் விரும்புகிறார். அந்த பரிசுத்தத்தை நாடி தேவனுடைய கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் என்று சொன்னால் கர்த்தர் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 41, 41, 42, 43 மற்ற வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்கே தேவன் சொல்லுகிறார், தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் ஏற்படும் என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவருடைய கிரியை உத்தமமானது,
அவர் வழிகளில் எல்லாம் நியாயம். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதியும் செம்மையுமானவர். பேர்பட்ட பரிசுத்தமான நீதியும் உத்தமமான தேவனுக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறோமா, நடித்துக் கொண்டிருக்கிறோமா? கடவுளின் பரிசுத்தம் இவ்விதமாக வெளிப்படுத்தப்படும் போது அது அவருடைய நீதி என்று அழைக்கப்படுகிறது. நீதி அவருடைய பிரமாணங்களில் இணைந்திருக்கிற நீதியானது பரிசுகளினாலும் தண்டனைகளினாலும் தம்முடைய பரிசுத்தத்தை தெரிவிக்கிற அவருடைய தனிச்சிறப்பான பண்பாகும். தண்டனை, பரிசு, கிஃப்ட். தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு பரிசுகளையும் கிஃப்ட். தண்டனை, சென்டென்ஸ் டு டெத், மரணத்தையும் வைத்திருக்கிறார். ஜீவனையும் மரணத்தையும் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தால், பரிசுத்தமான தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தோம் என்று சொன்னால், பரிசுகளையும் அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்போம் என்று சொன்னால் தண்டனைகளையும் பெற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறது. நீதி ஒன்று. நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு இசைவாய் இருக்கும்படி மற்றவர்களை நம்முடைய காரியங்களை செய்ய வற்புறுத்துகிறோம். அதாவது நம்முடைய சொந்த விருப்பத்திற்கு இசைவாய் இருக்கும்படி மற்றவர்கள் நம்முடைய காரியங்களை செய்யும்படி வற்புறுத்துகிறோம், சுயநலத்திற்காக. ஆனால் தேவனுடைய நீதியான கட்டளைகளோ தம்மிலுள்ள தன்னலத்தில் இருந்து எழும்பாமல் அவருடைய பரிசுத்தம் எப்பொழுதும் நேர்மையான கட்டளைகளை அனுப்ப செய்கிறது என்ற உண்மையிலிருந்து வெளிப்படுகிறது. நேர்மையான கட்டளைகளை அனுப்ப செய்கிறது என்ற உண்மையிலிருந்து எழும்புகிறது. சுயநலத்திலிருந்து, கர்த்தருடைய சுயநலத்திலிருந்து எழும்பவில்லை. நம்முடைய பிரயோஜனத்திற்காக தேவன் கட்டளையை கொடுத்துள்ளார். அது நேர்மையானது என்ற உண்மையிலிருந்து அது எழும்புகிறது. நம்முடைய உள்ள கிளர்ச்சியை கொண்டும் மாறுபாடான மனநிலையை கொண்டும் அடிக்கடி மற்றவர்களை நியாயம் தீர்த்து தண்டிக்கிறோம். நம்முடைய சுபாவம், நம்முடைய உள்ள உணர்ச்சியை கொண்டும் மாறுபாடான மனநிலையை கொண்டும் அடிக்கடி மற்றவர்களை நியாயம் தீர்த்து தண்டிக்கிறோம். பாவிகள் மேல் தேவனுடைய நீதியான தீர்ப்புகள் அவருடைய உணர்ச்சிகளினாலோ அல்லது மாறுபாடான நிலையிலோ எழும்பாமல் பாவத்திற்கு விரோதமாக அவருடைய பரிசுத்த கோபம் கொள்வது சரியானதே என்ற உண்மையிலிருந்து எழும்புகிறது. தன்னுடைய உணர்ச்சிகளினாலோ அல்லது மாறுபாடான எண்ணத்தினாலோ எழும்பாமல் பாவத்திற்கு விரோதமாக அவர் கோபம் கொள்வது சரியானதே என்ற உண்மையிலிருந்து அவருடைய கட்டளை எழும்புகிறது. எனவே அவை நேர்மையானது, அவை நீதியானது. ஐந்து ஆகமங்களிலே எத்தனை கட்டளை கொடுத்திருக்கிறார்? 613. ரைட். எத்தனை? 613. மொத்த முழு வேதாகமத்தில் எத்தனை? 6468 கட்டளைகள். மொத்தம் முழு வேதாகமத்திலும் 6468 கட்டளைகள் கொடுத்திருக்கிறார். எப்படி தேவன் தோராவிலே 613 கட்டளைகள், 365 கட்டளைகள், செய்யாதே அப்படின்னா என்ன?
do not அப்படின்னு இருக்கும். don't. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு. 248 கட்டளைகள் செய். தேவனுடைய கட்டளை, அதாவது வார்த்தைகளுக்கு அவருக்கு ஆராதனை செய். இது போல கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இத்தனை கட்டளைகளுக்கும் நாம் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அடுத்ததாக ரட்சிப்பின் நற்செய்தியில் காணப்படும் கடவுளின் பரிசுத்தம். ரட்சிப்பின் நற்செய்தியில் காணப்படும், ஆறாவதாக ரட்சிப்பின் நற்செய்தியில் காணப்படும் பரிசுத்தம். மற்ற படைப்புகளோடு கடவுள் அவரது தொடர்புகள் கடவுளின் பரிசுத்தத்தை நேர்மை எனவும் நீதி எனவும் பிரதிபலிக்கிறது என்ற உண்மை ரட்சிப்பின் நற்செய்தியில், அதாவது மற்ற படைப்புகளோடு அவரது தொடர்புகள் கடவுள் தொடர்பு கொள்ளும் போது அது பரிசுத்தம், நேர்மை எனவும் நீதி எனவும் பிரதிபலிக்கிறது என்ற உண்மை ரட்சிப்பின் நற்செய்தியில் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. நீதி நேர்மை என்பது மற்ற படைப்புகளோடு தேவன் தொடர்பு கொள்வது, நீதி நேர்மை என பிரதிபலிக்கக்கூடிய அவருடைய பரிசுத்தம், அவருடைய உண்மை ரட்சிப்பில் ஆச்சரியம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. கருத்தாக கவனியுங்கள். கடவுள் அநீதி உள்ளவராக மாறாமலேயே பாவிகளை தண்டிக்காமல் ரட்சிக்க முடியும். கடவுள் அநீதி உள்ளவராக மாறாமலேயே பாவிகளை தண்டிக்காமல் ரட்சிக்க முடியும். ரோமர் 3:26. கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். கிறிஸ்து இயேசுவை பற்றும் இரத்தத்தை பற்றும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவையே ஏற்படுத்தினார். கடவுள் நேர்மையுள்ளவராய் இருக்கிறபடியால் மனிதர்கள் கடைபிடித்து வாழ தம்முடைய கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். கடவுள் நீதியுள்ளவராய் இருக்கிறபடியால் இந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத அனைவரையும் தண்டிக்கக்கூடியவராய் இருக்கிறார். கீழ்ப்படுகிற அனைவரையும் விடுதலை செய்கிறவராகவும் கீழ்ப்படியாதவர்களை தண்டிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார். சரி, கடவுள் நேர்மையும் நீதியும் உள்ளவராய் இருந்து கொண்டு எப்படி பாவிகளை மன்னிக்க முடியும்? கடவுள் நீதியும் நேர்மையும் உள்ளவராய் இருந்து கொண்டே எப்படி பாவிகளை ரட்சிக்க முடியும்? அதாவது பாவிகளை மன்னிக்க முடியும். நிச்சயமாகவே நீதியுள்ள கடவுளிடமிருந்து பாவிகள் தண்டனைகளை மட்டுமே எதிர்பார்க்க வேண்டும் அல்லவா? ரோமர் 3:23. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, எல்லாருமே பாவம் செய்து சகல மனிதர்களும் இந்த உலகத்தில் இருக்கிற, அதாவது பிறந்து செத்து போன, பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இனியும் பிறக்க போகிற எல்லா ஜனங்களும் பாவிகள். எல்லாரும் தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்கள். ஒரு பாவி தன் பாவத்துக்காக தனக்குத்தானே பரிகாரம் செய்து கொள்ள முடியாது, திருப்தி அடைய முடியாது. பரிகாரம் செய்து திருப்தி அடைய வல்லமையற்றவனாக இருக்கிறான், பலனற்றவனாக இருக்கிறான். ஆனால் பாவிகள்
பாவிகளின் பிரதிநிதியாகிய இயேசு கிறிஸ்துவோ அவர்களின் சார்பாக கடவுளுடைய எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தார். பாவிகளின் பிரதிநிதியாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவோ எல்லா கட்டளைகளையும் கடைபிடித்தார். அவர்களுக்கு சார்பாக அவர் கடைபிடித்தார். எவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ அவர்களின் பாவங்களுக்காக தம்முடைய மரணத்தினால் கிரயம் கொடுத்து தீர்த்தார். எவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறார்? ரோமர் 8:29 29-30 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். தம்முடைய வார்த்தையினாலே அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ தேவன் தாமே தெரிந்து கொண்டு கிறிஸ்துவிடத்திலே கொடுத்தவர்களுக்காக கிறிஸ்து தாமே மரித்தார். அவர்களுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்துவே இருக்கிறார். எவர்களுடைய பிரதிநிதியாக இயேசு கிறிஸ்து இருக்கிறாரோ அவர்களுடைய பாவங்களுக்காக அவர்களுக்காக கட்டளைகளை அவரே கடைபிடித்து காண்பித்தார். அவரே அவர்களுடைய பாவங்களுக்காக மரித்தார். அவர்கள் எல்லாருக்கும் பதிலாக தாமே கடவுளின் நேர்மையையும் நீதியையும் பூரணமாக நிறைவு செய்தார். எவர்களுடைய பிரதிநிதியாக இருக்கிறாரோ அவர்களுக்காக அவர்கள் எல்லாருக்காகவும் பதிலாக தாமே கடவுளின் நேர்மையையும் நீதியும் பூரணமாக நிறைவு செய்தார். ரோமர் 3:24 இலவசமாய் அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கிறிஸ்து இயேசுவின் மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். இலவசமாக நாம் எந்த கிரயமும் செலுத்தவில்லை, எந்த கீழ்ப்படிதலும் நம்ம இடத்துல இல்லை. எல்லாம் கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம் இப்பொழுது பரிசுத்த பிள்ளைகளாக, பரிசுத்த ஜன கூட்டமாக, ஏன் என்று சொன்னால் தேவன் தெரிந்தெடுத்ததினாலே நாம் பரிசுத்த ஜன கூட்டத்தில் இருக்கிறோம், இனத்தின் பரிசுத்தத்தில் இருக்கிறோம். கிறிஸ்துதாமே நமக்காக நிறைவேற்றின கிருபாதார பலி நிமித்தமாக நமக்கு அருளப்பட்ட ஆவியானவரின் உறுதுணையோடு தேவ வசனத்தோடு இன்று நாம் கடைபிடித்து குணத்தின் பரிசுத்தத்திலே மாற்றம் அடைந்திருக்கிறோம். இவ்வாறு தேவன் இனத்தின் பரிசுத்தத்தையும் குணத்தின் பரிசுத்தத்தையும் தாமே நமக்கு அருளினார். நாம் எந்த விதத்திலும் எந்த கீழ்ப்படிதலினாலும் நமக்கு இல்லை. நம்முடைய நல்ல நற்கிரிகளினால் அல்ல, தேவனுடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர் 2 அதிகாரம் 8 வசனம் 7 வசனம் 8 வசனம் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். இப்ப எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? பிரிமிட்டிவ் பேப்டிஸ்ட் சர்ச்சில் உட்கார்ந்திருக்கிறோம். நம்முடைய பொசிஷன் எங்கங்கிறத பார்க்கணும். நம்முடைய பொசிஷன் எங்க? பிதாவினுடைய வலது பரிசுத்த உட்கார்ந்து இருக்கிறோம். நம்முடைய பொசிஷன் எங்க? தேவனுடைய அங்கே அந்த வசனத்தை வாசிங்க, மீண்டும் வாசிங்க. உன்னதங்களிலே உட்கார்ந்து இருக்கிறோம். எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? உன்னதமானவர் இடத்திலே, உன்னதமானவர் பக்கத்திலே, உன்னதமான இடத்திலே உட்கார்ந்து இருக்கிறோம். அடுத்த வசனம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. நீங்க உன்னதத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இது நம்மால உண்டானதல்ல, அது கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதலினாலே உண்டானது.
1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆகையால் எவர்கள் தங்கள் பாவங்களை மெய்யாகவே தம்மிடத்தில் அறிக்கையிடுகிறார்களோ அவர்களை மன்னித்துக் கொண்டே இருக்கவும் அதே சமயத்தில் நேர்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கவும் அவரால் முடியும். எப்படி முடியும் ஒரு கேள்வி கேட்டோம் இல்லைங்களா? அவர் நீதி உள்ளவராய் இருந்து எப்படி பாவிகளை மன்னிக்க முடியும்னு, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். நாம் உண்மையாகவே தேவனுடைய சமூகத்தில் பாவத்தை அறிக்கையிட்டோம் என்று சொன்னால் அவர்களை மன்னித்துக் கொண்டே இருக்கவும் அதே சமயத்தில் நேர்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கவும் அவரால் முடியும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பாவ அறிக்கை. இறுதியாக பாவ அறிக்கைன்னா என்ன? நிறைய பேருக்கு பாவ அறிக்கைன்னா என்னன்னு தெரியாம நாம் மீறின நீதி கட்டளைகளை நமக்கு கொடுக்கவும் நமது மீறுதலின் காரணமாக நம்மை தண்டிக்கவும் கடவுளுக்கு அதிகாரம் உண்டு என்றும் அவருடைய உதவியினால் இனி தவற மாட்டோம் என்று முடிவு செய்தலே பாவ அறிக்கை. இனி கர்த்தருடைய கட்டளைகளுக்கு மீறி நடக்க மாட்டோம், நாங்கள் தவற மாட்டோம் என்று முடிவு செய்தலே பாவ அறிக்கை. இவ்வாறு பாவ அறிக்கை செய்து தேவனுடைய சமூகத்திலே பரிசுத்தவானாக வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. ஒன்று தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் சகோதரனும் வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். போதும். பரிசுத்தமாயிருந்து ஒரு சகோதரனையும் சகோதரியும் வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும். அப்படி இருக்க வேண்டும் என்பதை தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி மரிக்கச் செய்து மீண்டும் உயிரோடு எழுந்தார். நாம் நீதிமான்களாக ஆக வேண்டும், மாற வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பேற்பட்ட கோர மரணத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார். அவருடைய மரணத்தின் மூலமாக நமக்கு மீட்பை உண்டு பண்ணி நீதிமானாக நம்மை மாற்றி இருக்கிறார், பிரகடனப்படுத்தி இருக்கிறார். நீதிமானாய் இருக்கிற நாம் யாவரும் நீதிமானாய் இருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார்.